ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 16th செப்டம்பர் கார்த்திகை தீபம் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கார்த்திக் அந்த கிராமத்தில் போய் தேடிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக அந்த குடிகார ஹஸ்பண்ட் நேராக கொண்டு போய் தன்னோட வீட்டில் நிறுத்திடுறாரு. ஆமாம், இந்த தாலி என் ஒய்ஃபோட தான், பட் ஆனால் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணை கொண்டு போய் அவள் இன்றைக்கி தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா, வாங்க அவகிட்டே பேசுங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய்ட்றாரு. ஸோ அங்கே போய் அவங்க ஒய்ஃபுக்கு கற்பகம்னு பேர், அவங்கள கூப்பிட்றாரு. கற்பகம் வந்த உடனே கார்த்தி அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாரு. இது பாருங்கள், இவங்களை நீங்கள் பார்த்தீங்களா, இவங்கள தான் நீங்கள் கொண்டு போய் எனக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி காட்டுறாரு தீபாவோட ஃபோட்டோவை. தீபா ஃபோட்டோவை பார்த்த உடனே அவங்க சொல்லிடுறாங்க, ஆமாம் இந்த பொண்ணை நான் தான் இங்கே வச்சுருந்தேன், மலை அடி வாரத்துலேருந்து கண்டுபிடிச்சேன், 2 நாளாக இங்கே எங்கள் வீட்டில் தான் வச்சு வைத்தியம் பார்த்தேன், அப்புறம் டாக்டரை கூப்பிட்டு காமிச்சேன், அவங்க பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும் நாங்கள், அதனால் இப்போ தான் கொண்டு போய் சென்னையில் இருக்கிற ஜிஹெச்சில் சேர்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே கார்த்திக் ரொம்ப சந்தோஷமாயிடுது, போலீஸ்க்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. சரி, ஓகே, ரொம்ப நன்றிமா, யார் என்னன்னே தெரியாத ஒரு பொண்ணை இவ்வளோ தூரம் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அவங்க என் ஒய்ஃப் தான், இந்த தாலி அப்படிங்கிறாரு, இந்த தாலி உங்கள் ஒய்ஃபோட தான் தம்பி, நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே கார்த்திக் அவங்களுக்கு கொஞ்சம் பைசா கொடுக்குறாரு. அவங்க வாங்க மறுக்கிறாங்க, இருந்தாலும் அப்புறம் தயங்கி அந்த பைசாவை வாங்கிக்கிறாங்க. இப்போ கார்த்திக்கும் போலீஸும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ வர வழியில் போலீஸ் சொல்லிக்கிட்டே இருக்காரு, இது இப்போ நீங்கள் நிஜமாகவே உங்கள் லவ்வை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் கார்த்தி, நாங்கள் எல்லாருமே தீபா இறந்துருப்பாங்கன்னு சொன்னபோது நீங்கள் மட்டும்தான் நம்பிக்கையாக அவங்க உயிரோடு இருப்பாங்கன்னு சொன்னீங்க, அதுபடியே அவங்க உயிரோடு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கார்த்தி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆகுனா, அவங்க ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அங்கே அந்த பைரவன் ஒருத்தன்கிட்ட இந்த அடியாட்கள் பைசா கொடுத்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, இந்த பொண்ணு அதாவது கீதாவை எங்கேயாவது பார்த்தா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவன் என்ன பண்ணுவான், அந்த ஐசியூ பக்கத்தில் வரும்போது அந்த ஐசியூக்குள்ளே எட்டி பார்த்தா தீபா படுத்துட்டு இருக்கிறது கீதான்னு நினச்சிருவான். உடனே நேராக அந்த கீதாவை தேடிட்டு இருக்கிற அந்த ரவுடிகளுக்கு ஃபோன் பண்ணி, இங்கே தான் இருக்காங்க அவங்க, இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐசியூவில் அவங்க படுத்துட்டு இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து அனுப்பிச்சிருவான். உடனே இந்த ரவுடிங்க எல்லாம் தேடிக்கிட்டு கீதா தான் அங்கே இருக்காங்கன்னு நினச்சிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாங்க. அது நடந்து அவங்கெல்லாம் வந்துட்டு இருக்கும்போதே ஐஸ்வர்யாவோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க தீபா படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனே ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. உன்னோட ஓரகத்தி தீபா இங்கே ஐசியூவில் நினைவில்லாமல் படுத்துட்டு இருக்காளே, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னது அவள் அங்கே இருக்காளா அப்படின்னு அவங்க அதிர்ச்சி அடையும் போது கீதா இங்கே வீட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருப்பாங்க. என்னடா இது, கீதா இங்கே இருக்கா, இது தீபா இங்கே இருக்கா, அங்கே ஏதோ படுத்துட்டு இருக்கான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இப்படி யோசிச்சுட்டு, சரி சரி நீ அங்கேயே இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கார்த்தி, ஐஸ்வர்யா, அந்த ரவுடிங்க 3 பேருமே இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற தீபாவை நோக்கி வந்துட்டுருக்காங்க. ரவுடிங்க கீதான்னு நினச்சிட்டு வராங்க, பாக்கி 2 பேர் தீபான்னு நினச்சிட்டு வராங்க. இங்கே வந்த உடனே அந்த ஃபஸ்ட்டு அந்த ரவுடி தான் ரீச் ஆகிறாரு. அவர் ரீச் ஆன உடனே அவர் நேராக போயிட்டு அவளை பார்க்குறாரு. பார்த்தோடனே, என்ன நீ பண்ண காரியத்துக்கு பார்த்தியா, இப்படி படுத்து கிடக்க, உனக்கு தூக்கிட்டு போய் கண்டந்துண்டமாக வெட்டுறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கு டாக்டர் அங்கே உள்ளே நுழைஞ்சிடறாரு. நுழைஞ்சோடனே நீங்கள் யார் என்ன அப்படின்னு கேட்டோடனே, இவங்க என் உறவுக்கார பொண்ணு தான், தயவு செஞ்சு இவங்களை காப்பாற்றணும், அதனால் நான் கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன், ஏன்னா நாங்கள் பெங்களூரில் இருக்கோம், எங்களுக்கு சென்னையில் யாரையுமே தெரியாது, அதனால் நான் கூட்டிகிட்டு போகிறேன், டிஸ்சார்ஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே டாக்டர் சக்தி நர்ஸை கூப்பிட்டு, சக்தி நீங்கள் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி விடுங்க, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சார்கிட்ட கம்ப்ளீட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாரு. உடனே சக்தி வெளில வெயிட் பண்ணுங்கள் சார், நான் ஃபார்மாலிட்டிஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட்றேன், சைன் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ரவுடி என்ன பண்ணுவார், யார்கிட்டையோ ஃபோனில் பேசிகிட்டு இருப்பார். அதை இந்த சக்தி நர்ஸு கேட்டுருவாங்க. அவர் இந்த மாதிரி அவங்கள தூக்கிட்டு போகணும், கொல்லணும், பெங்களூரை சேர்ந்தவ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறத கேட்ட உடனே சக்தி நர்ஸ்க்கு சந்தேகம் வந்துடும். இவங்க பாடகி தீபா தானே, இவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க, அப்போ யாரும் ஏதோ தப்பாக நினச்சிருக்காங்க, இவங்களை கொல்றேன்னு வேற சொல்கிறாங்க, எப்படியாவது இவங்களை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நேராக போய் இன்னொரு நர்ஸ்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு வேன் டிரைவர் இருக்கார், அவரை கூப்பிட்டு, அண்ணே நீங்கள் எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் சொல்லுமா உனக்கா செய்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ அவங்க ஏதோ பேசிக்கிறாங்க. பேசின உடனே இப்போ ஒரு ஸ்ட்ரெச்சரில் தீபாவை தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு மூஞ்சியெல்லாம் மூடி இருக்குது. உடனே அந்த ரவுடி கேட்குறாரு, நீங்கள் என்ன மூஞ்சியெல்லாம் மூடி கூட்டிகிட்டு வரீங்க, மூச்சு முட்டை போகுது அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், க்ரீமெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம் அடிப்பட்ட இடத்துல, அதனால் கொஞ்சம் வெளியில் சன்லைட்டில் படக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கும்போது மூஞ்சியை திறந்துக்கோங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. கடைசியில் அந்த ஸ்ட்ரெச்சரில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபா கிடையாது, அந்த ஒரு அண்ணனை கூப்பிட்டு பேசினாங்க இல்லையா அந்த வேன் டிரைவர், அவரை உள்ளே வச்சு மூஞ்சியை மூடி இவங்க ஆம்புலன்ஸில் ஏற்றி அமுச்சு விட்டாங்க. ஸோ இப்போ ரவுடி தனக்கு கீதா கிடச்சிட்டு தான் நினச்சி ரொம்ப சந்தோஷமாக அந்த யாரோ ஒருத்தர் ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலில் ரீச் ஆகிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டோட போய் அந்த ஐசியூ ரூமை பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே யாருமே இல்லை.
அதுக்கு நடுவில் வந்து இந்த சக்தி நர்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி இன்னொரு நர்ஸோட உதவியோடு அதை தீபா வந்து நேராக கொண்டு போய் தன்னோட வீட்டில் வந்து வச்சுருவாங்க. அங்கே அவங்களுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் இனிமேல் கவலைப்படாதீங்க தீபா, நீங்கள் எங்கே பத்திரமா இருக்கலாம், எப்படியாவது உங்களை சேர்ந்தவங்களை கண்டுபிடிச்சி நான் உங்களை சேர்த்துடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த சக்தி நர்ஸு சொல்கிறாங்க. ஸோ இவங்க தூக்கிட்டு போயிட்டதுனால அந்த இடத்துல வந்து அந்த ஐசியூ பெட்டு காலியாக இருக்குது ஐஸ்வர்யா பார்க்கும்போது. ஸோ இப்போ ஐஸ்வர்யாவுக்கு ஒரே எரிச்சலாக இருக்குது. என்னடா அது இங்கே இருக்குதுன்னு சொல்லி என்னை வர சொன்னியே, இப்போ பாரு காணுமே அப்படிங்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க, நான் இப்போ தானே பார்த்தேன், இங்கே தான் பார்த்தேன், என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. இப்போ கார்த்தி வந்து ஹாஸ்பிட்டலில் ரீச் ஆகிறாரு. அதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இந்த எபிசோடு முழுக்க ஒரே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, ஒரே பரபரப்பாக இருந்துச்சு. தீபா கீதான்னு ஒரே கன்ஃபியூஷன் வேறு. பட் ஆனால் அது ஒழுங்காக தான் கையாண்டுருக்காங்க. அதனால் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த எபிசோடு. இந்த சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.